என் பேர் தினேஷ், காரைக்கால் மேடு. நான் வந்து குடும்ப ஒரு பிரச்சனையால வந்து ஒரு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டேன். 9ஆம் மாசம் 3ஆம் தேதி நான் கைது செய்யப்பட்டேன் 2024. இப்போ ஒரு போன வெள்ளிக்கிழமை தான் எனக்கு பெயில் கிடைச்சிச்சு. 10 மாசமா நான் சிறையில் இருந்திருக்கேன். சிறையில பல கொடுமைகள் நடக்குது. அந்த கொடுமைகளை என்னால் தாங்க முடியல. பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொடுமைகளை வந்து அதிகாரிகிட்டையும் சொன்னாக்கா வந்து அதிகாரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு தண்டனை கைதி வந்து ரெட்டை கொலை பண்ண ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து பேசி அவரை வந்து எங்களை மிரட்டி பணம் பறிக்கிறாரு, பலரை போட்டு அடிக்கிறாரு. விசாரணை கைதிகளை வந்து சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க அங்க சிறையில. இதெல்லாம் அங்க நடக்குது. அப்பப்போ வந்து போதைப் பொருட்கள்லாம் உள்ள அலோட் பண்றாங்க. அலோட் பண்ணி அந்த தவறும் நடக்குது. யாருக்காவது பிறந்த நாள்னாக்கா வந்து பிரியாணி போடுறாங்க. பிரியாணி போட்டு பல பிரச்சனைகளை வந்து ஆளாக்குறாங்க. எங்களை மனு பொருள்ல வர்றதுல வந்து கஞ்சா, ஆன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டாக்கா வந்து பெட்டிஷன் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. டிரா பாக்ஸை வந்து விசாரணை கைதிக்கு கண் பார்வை வைக்க சொன்னாங்க நீதிபதி ஐயா. இன்னும் இதுவரைக்கும் சிறையில வந்து டிரா பாக்ஸை வந்து கண் பார்வைக்கு நேரம் வைக்கவே இல்லை. பெட்டிஷன் பேப்பர் கேட்க போனாக்கா வந்து அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. என்ன அஞ்சு அதிகாரிகள் என்னை அடிச்சு எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை பாதிக்கப்பட வச்சிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த பாதிப்பு என்ன என் கூட இருந்த சக கைதிகளுக்கும் இந்த பாதிப்பு இருந்தது. இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். அதனால இந்த பிரச்சனைகளை நான் சொல்றேன். இனி வெளியே வருவவங்களும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா மிரட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாரும். இது சூப்பரண்டும் உட்பட அந்த அதிகாரியும் இதுல வந்து இன்வால்வ் இருக்கிறாங்க. இதான் உங்கள்கிட்ட நான் வந்து பதிவு பண்றேன். மனவேதனையில சொல்றேன், உடல் வேதனையிலும் மனவேதனையும் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிறையில இருந்து நான் வந்திருக்கேன். பல துன்பங்களை சந்திச்சிருந்து பணம் பறிக்கிறாங்க. அதெல்லாம் அமலன்றவர் பணம் பறிக்கிறாரு. அது சூப்பரண்டு அதிகாரியை வந்து கையில வச்சுக்கிட்டு இந்த பணம் பறிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. பல பேர்கிட்ட பணம் பறிச்சு பல குடும்பங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து யாருமே வந்து வெளியே சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னையும் கூட வெளியே வரும்போது சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிதான் விட்டாங்க. இதுதான் எனக்கு மனசா இல்லை. ஏன்னா என்னால ஒரு 40 பேர் நல்லா இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் இதை நான் சொல்றேன். இது வந்து நீதிபதி ஐயா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனாக்கா நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க, நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையில வந்து இதை நான் பதிவு பண்றேன். இது மக்களுக்கு போய் சேரணும், உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும். அதுதான் என்னோட ஒரு ஆசை. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. சிறையில சாப்பாடு மிக கொடுமையா இருக்கு. என்ன ரூலோ அந்த ரூலை பின்பற்றுறது கிடையாது. சாப்பாடு மிக கொடுமையான்ற முறையில எங்க போடுறாங்க. எல்லா கைதிகளுமே இதனால பாதிக்கப்படுறோம். சாப்பாடு யாருக்குமே பத்த மாட்டுது. சாப்பாடால பல பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. இது வந்து அமலன்றதும் மூல காரணம். அவரு தான் சமைச்சு எல்லாருக்கும் வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு சமைச்சு போடுறாரு. இதை வந்து அதிகாரிகிட்ட சொன்னாலும் வந்து வாயை விட்டு சாப்பிட்டு போங்கடான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எங்களால மனவேதனையில தான் இருக்க முடியுதே தவிர ஒன்னும் பண்ண முடியல. உள்ள இருந்துகிட்டு ஒரு பெட்டிஷன் எழுத முடியல. ஒரு யாரு வந்தாலும் உள்ள சொல்ல முடியல. எங்கள்கிட்ட எங்களால பயம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எனக்கு தைரியம் இருந்துச்சு. அதனாலதான் வந்து இதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ஒரு கைதி இப்ப அரெஸ்ட் ஆகி ஒரு விசாரணை கைதி உள்ள வரும்போது யாரு என்னன்னு சொல்லிட்டு அமலன்றவர் வந்து தண்டனை பெற்ற அமலன்றவர் வந்து கூட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சு நான் ஒரு வக்கீல் வச்சிருக்கிறேன், அந்த வக்கீல் என் வக்கீல வை அப்படின்னு இப்படி சொல்லிடுறாரு. சொன்னா அந்த பசங்களும் பயத்துல என்ன பண்ணிடுறாங்க, சரின்னு தலையாடிடுறாங்க. தலையாடிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. காசு வந்து ஒரு 10,000 20,000 வாங்குறாங்க வழக்குக்காக, பெயில் போடுறதுக்காக. அந்த 20,000 வாங்கிட்ட மாதிரி இன்னும் காசு பத்தல, இன்னும் அதிகமாகும், இன்னும் ஒரு 20,000 இருந்தா தான் வந்து உனக்கு பெயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த விசாரணை கைதியால ஒன்னும் பண்ண முடியல. குடும்ப நிலையில வறுமை நிலையில பாதிக்கப்பட்டு ஒன்னும் பண்ண முடியாம பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து சூப்பரண்ட் ஐயாவும் உடந்த இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் வந்து பழைய கைதி. ஏன்னா நான் 10 மாசமா இருந்திருக்கேன் சிறையில. அதனால இது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இதை வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். காசு வந்து பெயில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து வசூல் பண்றாங்க. தண்டனை கைதியும் அதிகாரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வசூல் பண்றாங்க. ஒரு ஜெயில வந்து ஒரு குற்றம் நடக்குது என்னன்னாக்கா வந்து உள்ள வந்து சிறை அதிகாரி வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை நடந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அடிச்சுட்டு நின்று ரத்தம் வந்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க. இதுதான் வந்து அங்க பல தவறுகள் நடக்குது. இதை மக்கள்கிட்ட நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். இது மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வந்து இது மனுப்பொருள் கொண்டு வர்றாங்க. அந்த மனுப்பொருள் பிரெட் பாக்கெட் எல்லாம் வருது. இந்த பிரெட் பாக்கெட்டை வந்து தண்டனை கைதின்றதுனால ஒரு சில அதிகாரிகள் வந்து அதை செக் பண்ணாமலே அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அதுல வந்து இந்த ஆன்ஸ் கஞ்சா அதுல வருது.
எங்களை லாக்அப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அமலன்றவர் வந்து சமைக்கிறாரு, எங்களை லாக்அப் பண்ணிடுறாங்க. ஒரு 5 விசாரணை கைதியை வச்சு சமைக்கிறாரு கிச்சன்ல. அப்ப வந்து எங்களை லாக்அப் பண்ணிட்ட பாருங்க. அவங்க 5-6 பேர் மட்டும் வெளியே இருப்பாங்க, அன்லாக்அப்ல இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வந்து ஃப்ரீடமா எல்லாமே போதைப் பொருள் எல்லாமே பயன்படுத்துவாங்க. இது வந்து விசாரணை கைதி வந்து அவர் கூட பெயில போற வரைக்கும் இந்த விசாரணை கைதி இருப்பாங்க. அடுத்தது இந்த கைதி போயிட்ட மாதிரி அடுத்த வேற விசாரணை கைதி உள்ள வரும்போது அவங்களை அப்படியே தொடர செய்யறாரு. எல்லா விசாரணை கைதிகளையும் கெடுத்து கொண்டு இருக்கிறார் அவர் அமலன்றவர். இதுதான் வந்து அங்க நடக்குது. இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கு, இந்த வழியா தான் காசை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டா இதுதான் நடக்குது. அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.